ஹாய்! வெல்கம் டு மை சேனல் மொமெண்ட்ஸ் வித் மனிஷா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மட்டன் சாப்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனா எனக்கு என்னமோ தோசைக்கு தான் இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போறோம். இதுல நான் வந்து ஹோல் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாமே எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, மிளகு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் அதிகமா. அடுத்து தனியா கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது கூட நான் முந்திரி, கசகசாவும் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்க எவ்வளோ வந்து மட்டன் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 1/4 கிலோ வந்து மட்டன் வாங்கியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் எல்லாமே. மிளகு மட்டும் கொஞ்சம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா இந்த அளவு வந்து செவக்குற அளவு வந்து நம்ம எடுத்து எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி. ஸோ நமக்கு இந்த மாதிரி கலர் டார்க்கா வந்து நமக்கு குழம்பு கலர் வேணும் அப்படின்னா, நம்ம ஓரளவு கருகிராம ஓரளவு செவக்குற அளவு எண்ணெயில நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும். எண்ணெய் இல்லைன்னா ட்ரை ரோஸ்டா பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். நான் அரைக்கிறப்ப நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இது கூட வந்து ஒரு சில் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டு, இஞ்சி எடுத்திருக்கேன். நான் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கணும். இதுக்கு இடையில நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதுக்கு தேவையான அளவு நார்மல் சைஸ் வந்து ஆனியன் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் 2 ஆனியன் எடுத்திருக்கேன். ஆக்சுவலா இதுல வந்து நான் நான்வெஜ்ஜுக்கு எங்க அம்மா வந்து மோஸ்ட்லி மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துக்குமே வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கூட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம வறுத்த மசாலா எல்லாம் ஆறினோடனே நம்ம வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் இது கூட தேங்காய் சில்லு, இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறந்துடாமல் நீங்களும் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம குழம்பு எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் இது வந்து நம்ம வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து தேங்காய் சேர்த்ததே வந்து தெரியாது. ஸோ தேங்காய் வேணான்றவங்க அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கிரேவி வைக்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான நல்லெண்ணெய், கடலெண்ணெய் நான் கடலெண்ணெயும் ஆட் பண்ணிக்குவேன். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து டேஸ்ட்டுக்காண்டி ஆட் பண்ணிக்குவேன். ஸோ உங்களுக்கு எந்த எண்ணெயோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இதில் வந்து ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நான் ரொம்ப வந்து கோல்டன் கலரில் வந்து நான்வெஜ்ஜுக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நான் ரொம்ப வந்து கோல்டன் கலரில் வதக்க மாட்டேன். ஓரளவு வதக்கின உடனே வந்து நம்ம மட்டனை ஆட் பண்ணிக்கிறோம். மட்டனை ஆட் பண்ணி அதையும் வந்து நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறோம். மட்டன் வந்து ஓரளவு ஒரு ஒயிட் கலரில் வந்து கொஞ்சம் மாறும். ஸோ அந்த அளவு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, அந்த ஒயிட் கலர்ல மாறின உடனே வந்து நான் மஞ்சத்தூள் தான் போட்டுருவேன். ஸோ அப்ப அதையும் வந்து நான் நல்லா வந்து அந்த மட்டன் கூட பெரட்டுற அளவு வந்து நல்லா வந்து எல்லாத்தோடையும் வந்து அந்த மஞ்சத்தூள் சேர்ற அளவு நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இது கூட என்ன ஆட் பண்றேன்னா, வீட்லயே வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம்ல, மிளகாத்தூள் நார்மலா குழம்பு எல்லா குழம்பு மீன் குழம்புக்கு அந்த மசாலா தூள் தான் நான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரமா இருக்கனால நான் வந்து இது 1 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் தான் மட்டன் வந்து. ஏன்னா நம்ம பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணதுலேயே வந்து நம்ம மிளகு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட நான் கலருக்காண்டி காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கலர் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கறதுனால நான் சேர்த்திருக்கேன். ஃபைனலாக வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் வந்து நான் இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல் போய் இந்த இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போற அளவு நம்ம வந்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்க போறோம். அப்பதான் வந்து நம்ம குழம்பு கொதிச்சு வரப்போ வந்து இந்த ஸ்மெல் வந்து வராது. ஸோ நம்ம இப்பவே வந்து அந்த எண்ணெயோட அந்த கறியோட நல்லா வந்து நம்ம பெரட்டி எடுத்துக்கிடணும். நான் நல்லா பெரட்டி எடுத்துக்கிட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு வந்து நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக தான் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம கம்மியாகவே ஆட் பண்ணிட்டோம்னா லாஸ்ட்டாக நம்ம கொதிச்சு வரப்ப தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். ஸோ எப்பயுமே சால்ட்டு வந்து நம்ம கொஞ்சமாகவே போட்டு பழகுறது தான் ரொம்ப நல்லது. ஸோ தேவையான அளவு தண்ணி, இது மட்டன் வேகணும்ல, ஸோ இது வந்து கொஞ்சம் எலும்பு இருக்கும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து இது வந்து ஒரு 8 விசில் கிட்ட விட்டேன். ஸோ அப்பதான் வந்து கறி அந்த எலும்பு வந்து நம்ம கடிச்சு சாப்பிட்றப்ப வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். ஸோ என்னோட குக்கருக்கு வந்து 8 விசில் வந்து தேவைப்படும். ஸோ உங்களோட ப்ரெஷர் குக்கருக்கு எவ்வளோ விசில் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஸோ எவ்வளோ தேவையோ அந்த அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உப்பெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஃபைனலா இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன்.
ஸோ இன்னொன்னு என்னன்னா, நான் எப்பயுமே க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி உடனே குழம்பு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிற மாட்டேன். ஒரு கொதி லைட்டா ஒரு கொதி வந்து அந்த ஸ்மெல் லைட்டா போன அதுக்கப்புறம் தான் நான் வந்து குக்கரை வந்து நான் க்ளோஸ் பண்ணியே வைப்பேன். ஸோ ஃபைனலா வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி கொஞ்சம் குழம்பு எடுத்துட்டேன். ஏன்னா லேட் ஆனனால என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் குழம்பு சாப்பிட கொடுத்தாச்சு. ஆனா குழம்போட கலர் நீங்க நல்லா பாருங்க. அந்த கிரேவி எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. ஸோ நம்ம இதுதான் ஆட் பண்ணோம். இது செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் தோசை கூட தான் வந்து நான் சைட் டிஷ்ஷா வந்து வச்சு சாப்பிட போறேன். உண்மையிலே சப்பாத்தி, பூரி இதை தாண்டி தோசை, இட்லிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு பர்சனலா வந்து இந்த தோசைக்கு வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த கிரேவி. ஸோ நீங்களும் மறக்காம வந்து இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ என்னோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நீங்க இந்த குழம்பு நீங்க என்னோட ஸ்டைல்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து ஒரு ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாச்சும் குழம்பு நான் ப்ரிப்பேர் பண்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஸோ என்னோட சேனலை கண்டிப்பா மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண. ஸோ இந்த கிரேவியை கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அண்ட் கண்டிப்பா தோசை கூட வச்சு சாப்பிட்டு பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ இன்னொரு வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.